ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த சாரீக்கு தான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்லீவுக்கும் பேக் நெக்குக்கும் பைப்பிங் த்ரெட் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்து இதில் நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்துருக்கிறேன். சாரீலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உள் பக்கமாக நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு 6 இன்ச் அளவுக்கு நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சாரீலேருந்து கிளாத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருக்கு வந்து அது பத்துமா பத்தாதா, இல்லை வந்து அவங்க இருக்கிற ப்ளவுஸை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் அவங்க வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அவங்க பாடி மெஷர்மெண்ட்டு. அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டிசைனுக்காக கிளாத் வந்து கட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது என்ன மெட்டீரியலோ அதுக்கு தகுந்த மாதிரி சில்க் காட்டன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு மெட்டீரியலாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டின் கிளாத்து நம்ம வந்து டிசைனுக்காக யூஸ் பண்ணலாம். சில்க் காட்டன் வந்து டிசைனுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் கிளாத்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் துணி வருது இல்லைங்களா, அதுவுமே வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் பிட் மாதிரி வந்து நம்ம பீஸில் கிழிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கிளாத்துமே வந்து நம்ம டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா நமக்கு வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு தான் வந்து டிசைன் வந்து வைக்கிறேன். பைப்பிங் த்ரெட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நமக்கு போதும். கையோட அளவை நான் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு கரெக்டாக வந்து நீடில் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பைப்பிங் த்ரெட்டை வந்து உள்ளார சென்டரில் கொடுத்து அதுக்கு அடுத்து வந்து நம்ம இது கண்டிப்பாக நம்ம பைப்பிங் த்ரெட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சிங்கிள் கைடு வந்து தேவைப்படும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெயின் கிளாத்தில் பைப்பிங்கை உள்ளே அந்த த்ரெட்டை உள்ளே வச்சு சென்டராக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கடுத்து ஸ்லீவில் லைனிங் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பக்கத்தில் வச்சு மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டு எடுத்து அதுக்கடுத்து நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு உள் பக்கமாக, அதாவது லைனிங் நடுவில் பைப்பிங் த்ரெட் அதுக்கு அடுத்து வந்து மெயின் கிளாத் அந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். எப்படி வச்சாலும் வந்து நடுவில் பைப்பிங் த்ரெட் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி விட்டு ஊசியோட தையல் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ வைக்க போகிறது கழுத்துக்கு தான் வந்து வைக்க போகிறோம். கழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே தான் வந்து வச்சு பீஸ் கொடுத்து தான் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இந்த மெத்தடு. ஒரு மெத்தடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லைனிங் மேலே தைச்சி அப்படியே வந்து மெயின் கிளாத் மேலே வச்சு தைச்சி திருப்பி விட்டுட்டு அப்படியே வந்து உள்ளார போகிற மாதிரி நம்ம விட்டுறது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் தைச்சிட்டு அதில் வந்து பீஸ் கொடுத்து நம்ம எப்பயும் நெக் பீஸ் தைப்போம் பார்த்திங்களா, கிராஸ் வச்சு அதே மாதிரியே வந்து கிராஸ் வச்சு நம்ம வந்து பைப்பிங்கை மட்டும் எக்ஸ்ட்ராவாக நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது 2 மெத்தடுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த கிளாத்தை வச்சிட்றேன். பைப்பிங் த்ரெட் வந்து ரெடி பண்ணினதாக 1/4 இன்ச் அளவு தான் நான் வந்து அதில் வந்து விட்டுருக்கிறேன் கழுத்து தைக்கிறதுக்காக. அந்த 1/4 இன்ச் அளவுலேயே வந்து அப்படியே கண்டினியூவாக தையல் போட்டு நான் அப்படியே கொண்டு வந்து லாஸ்ட் எண்டு வரையுமே வந்து முடிச்சிட்றேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்து லைனிங் கிளாத்தில் நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணலை, அதை தான் வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயும் போல் நம்ம வந்து வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம வந்து டைரெக்டாக லைனிங் கிளாத்லேயும் வச்சு அந்த பைப்பிங்கை தைச்சிட்டும் வந்து இது பண்ணலாம். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பைப்பிங்கை தைச்சிட்டு அதுக்கு அடுத்து லைனிங் மேலே வச்சு தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம வந்து பைப்பிங் அந்த லைனிங் கிராஸ் பீஸில் வந்து எந்த இடத்துல வச்சு தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்து வந்துடும் நமக்கு. அதுக்காக தான் இது தைக்கும்போது கரெக்டாக அந்த உள்ள வெளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுட்டேன். அந்த பிசுறு இருக்கிற பக்கம் வந்து வெளியில் வர மாதிரி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் கவனிக்காமல் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி அப்படியே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டேன்.
அப்படியே வந்து நம்ம லாஸ்ட் வரையும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வரையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சின்ன சின்ன கட் கொடுத்துடணும். நம்ம இதை தான் வந்து மெயினான ஒரு விஷயம். சின்ன சின்ன கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அது மடிக்கிறதுக்கு வந்து வரும். இதை மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஊசியோட தையல் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குதிரோட தையல் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியும் மடித்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தைக்கிறதுக்கு வராது அப்படின்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் மேல் பக்கம் ஃபஸ்ட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிப்பக்கத்தில் வந்து அப்படியே மேலேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த மெத்தடு நான் வந்து இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன், பேக்கில் வச்சு தைக்கிறது. ஆனால் வந்து எனக்கு சுத்தமாக அது செட் ஆகலை, எனக்கு சரியாகவும் வரல. அதனால் வந்து நான் பிரிச்சுட்டு திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மெயின் கிளாத்தை மடித்து தைச்சதுக்கப்புறமேலு அதுக்கு அடுத்து தான் வந்து எப்பயும் போல் கழுத்து தைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மடி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஊசியோட தையல் குதிரோட தையல் ரெண்டையும் வந்து நான் அப்படியே வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம டிசைனுக்காக ஒரு 1 இன்ச் அளவில் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 2க்கு 2 சைஸில் பாக்ஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் பீஸை நம்ம எப்பயும் போல் முக்கோணம் மாதிரி மடிப்போம் இல்லைங்களா, முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அதையே வந்து நம்ம 2ஆக மடிக்கணும். அதுதான் வந்து இந்த டிசைனுக்கு நமக்கு கேன்வாஸ் எதுவும் தேவையில்லை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவேன். நம்மளோட ப்ளவுஸோட தையக்கூலி வந்து பார்த்திங்க அப்படின்னா 260 ரூபா லைனிங் ப்ளவுஸுக்கு. அப்புறம் அது வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால அது ஒரு 50 310 ரூபா ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் வந்து கஸ்டமர் போட்டுக்க சொன்னாங்க. லைனிங் போட்டதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 360 ரூபா ஆகுது. அதுக்கப்புறம் புடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 சைடு வந்து ஓரடிக்க கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து மொத்தமாக 370 ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 ரூபா ரேஞ்ச் தான் வந்து இந்த டிசைனுக்கு நான் வந்து சூஸ் வச்சது. இந்த டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 ரேஞ்ச் வாங்கிக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10-20 நான் வந்து ஏன்னா கஸ்டமர் வந்து 500 முடிக்க சொல்லிட்டாங்க. எனக்கு 500 நீங்கள் டிசைன் பண்ணி கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து அது நம்மளோட தப்பு தானுங்களே. ஒரு 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன வந்து வரும். நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு கூட வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 550 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தையக்கூலி இன்னும் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது எந்த அளவுக்கு நமக்கு அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களோட ரேட் வந்து ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். இப்போ இதை வந்து நான் அப்படியே வந்து கரெக்டாக சின்ன சின்ன பிசுரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு பிசுறு எதுவும் இல்லாத மாதிரி வந்து கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ரொம்ப அப்படியே வந்து ஒட்டி தான் வந்து வைக்கணும். கேப் வந்து கொடுக்கக்கூடாது. கேப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசுறு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் இல்லாமல் 1 by 1 நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பாக்ஸ் ஷேப்பில் மடித்து ஒரு பீடு வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1 by 1 அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் வந்து கேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத் வந்து பத்தலை அப்படிங்கிறனால திரும்பவும் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 1 by 1 இன்னும் கொஞ்சம் பக்கமாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து தள்ளி வைக்கும்போது அது வந்து பிசுறு வந்து தெரிய ஆரம்பிச்சிது. அதனால் வந்து பிசுறு இல்லாத மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் வந்து நான் வந்து ஒவ்வொரு பூவாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டினியூவாக அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேலு இதை நம்ம அப்படியே மடித்தோம் அப்படின்னா பாக்ஸ் ஷேப்பில் வந்து வந்துடும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பீடு வச்சுட்டு கோல்டன் கலர் வந்தது அப்படின்னா சாரியில் கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து காப்பர் கலர் வருது அப்படின்னா காப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன்.
முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே நம்ம மடித்து ஒரு பூ மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து அப்படியே ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்ஸ் ஷேப்பில் வந்து வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பக்கம் பக்கமாக வைக்கிறதுனால பிசுறு எதுவுமே வந்து வராது. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதோட அவுட்லுக்கு இப்படி தான் இருந்தது. இந்த ப்ளவுஸ்க்கு வாங்கின ப்ரைஸும் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு வீடுமே வந்து மேலே கீழே அந்த மாதிரி வந்து வர மாதிரி தான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் ஒன் சைடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளாத் வந்து தூக்கக்கூடாதுன்ட்டு ஒரு சைடு நமக்கு அந்த பிசுறு வருது பார்த்திங்களா, அந்த பிசுறு வர சைடு மட்டும் தூக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால லைட்டாக வந்து சேம் கலர் நூல் போட்டு அதையும் வந்து நான் அப்படியே ஒரு எம்மிங் பண்ண மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து அது தூக்காத மாதிரி வந்து தெரியும். இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு. இது ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகும். ப்ளவுஸை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதனால் வந்து பேக் பார்ட் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசமாக இருக்கும். ஃபைனல் வந்து அவுட்லுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.